Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போறோம். மார்மைட் முறுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்க போறோம். நான் ஏற்கனவே மார்மைட்டை வச்சு ஒரு மார்மைட் ட்ரிங்க் ரெசிபி ஒன்று காட்டியிருக்கிறேன். இன்னைக்கு நாங்க மார்மைட் முறுக்கு செய்ய போறோம். கிறிஸ்மஸ் வருது. ஸோ வீட்டில் பலகாரங்கள் செய்வீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லி பார்ப்போம். மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இதை செய்ய போறோம். நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சரியான மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 1 கப் இதில் ஆல் பர்பஸ் கோதுமை எடுத்து வச்சுருக்கிறேன். கோதுமை ஆட்டாமாவை கோதுமாண்டெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்காவில் கோதுமான்றது ஒயிட் பிளெயின் ஃப்ளவரை தான் சொல்கிறோம். ஸோ இதை போட்டாச்சு. 1 கப். நீங்கள் உங்களை குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. நான் ஒரு கொஞ்சமாக தான் செய்கிறேன். சால்ட் கொஞ்சமாக போடணும். ஏன்னா மார்மைட்டில் சால்ட் இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுற பட்டர்லையும் சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணால் நீங்கள் சால்ட் சரியான குறைவாக போடுங்க. அப்போ எந்த பட்டரில் சால்ட் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூனு கிட்ட பட்டர், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கிறேன். இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அந்த ரொட்டி மாப்பதத்துக்கு நாங்கள் குழச்செடுப்போம். சரியான ஈஸியான வேலை. அதே நேரத்தில் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான டோ, நல்லா சாஃப்டாக வந்துட்டுது. இதை நான் இப்போ இந்த டாப்பில் வச்சு உருட்ட போகிறேன். இதை நல்லா துடைச்சிட்டு இதிலே வச்சு நாங்கள் உருட்டி எடுப்போம். இப்போ நான் நல்லா துடைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணிடுவோம், இல்லாட்டி போட்டுவோம். டோவை வச்சுட்டு நல்லா உருட்டி எடுப்போம். உருட்டி எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு தடிப்பத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நீங்கள் பெரிய முறுக்கா வேணுமெண்டா இதை இப்படியே மடித்து கூட செய்யலாம். அப்போ கொஞ்சம் பெருசாக மொத்தமாக வரும். இல்லைன்னா இதை பாதியாக மடிச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். நான் இப்போ செய்து காட்டுறேன். இங்கே பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டரை நல்லா தடவுவோம் கொஞ்சம். நல்லா பூசிட்டேன். அடுத்தது நாங்கள் மார்மைட் போட போகிறோம். இந்த மார்மைட் மனம் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த முறுக்கு நீங்கள் இப்படி இந்த ரெசிபி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த மார்மைட்டோட மனம் பெருசாக வராது. நல்லா தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்லாம். மார்மைட் விருப்பமில்லாத ஆட்கள் கூட இந்த முறுக்கு நீங்கள் செய்து சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா மார்மைட் நல்லா போட்டுட்டேன், மார்மைட்டும் பட்டரும். அடுத்தது முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பெப்பர். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மார்மைட் முறுக்குக்கு. நீங்கள் கொஞ்சம் ஜெனரஸாகவே போடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனு கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பெப்பரும் போட்டாச்சு. அடுத்தது நாங்கள் இப்போ இதை வெட்டி முறுக்கு ஷேப்புக்கு சுத்த போகிறோம்.
நான் வந்து இப்போ இதை பாதியாக வெட்டி அதுக்கு பிறகு தான் வெட்ட போகிறேன். நீங்கள் இப்படியே கூட இப்படி கீழமாக போட்டு கூட நீங்கள் பெரிய முறுக்காக செய்தெடுக்கலாம். பெரிய முறுக்கா நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா பெரிய பாத்திரம் வேணும், நிறைய எண்ணெய் பிடிக்கும். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக நாங்கள் சின்ன சின்ன முறுக்கா செய்வோம். இப்படி வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் இதில் ஒன்று எடுத்துட்டு இதே பெருசாக தான் வரப்போகுது. நாங்கள் இதை இப்படி 2 முனையையும் பிடிச்சிட்டு ஒரு இழுத்து இப்படி ஸ்வேர்ல் பண்ண போகிறோம். ஸ்வேர்ல் பண்ணிவிட்டு இந்த நுனியை வந்து வடிவாக மடித்து விட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அது அப்படியே நின்றுடும். எடுத்துட்டு 2 நுனியையும் அமர்த்தி பிடிச்சு கொஞ்சம் இழுத்திங்கன்னா கொஞ்சம் இழுப்படும். வடிவாக அப்படி முறுக்கிட்டு அமர்த்தி விட்டுருங்க. ரெண்டு சைடையும் அமர்த்தணும், அப்போ தான் நிற்கும். 2 சைடையும் அமர்த்தி விட்டுருங்க. இப்படியே எல்லாத்தையும் செய்துருவோம். முதல் செய்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் பொரிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா முறுக்கையும் வந்து உருட்டிட்டேன் அப்படி. இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை போட்டு எடுப்போம். நீங்கள் இப்படி நீட்டாக வந்தால் இதை இப்படி செய்து கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து நல்லா பொரியும் வரையும் வடிவாக பார்க்கணும், நல்லா பொரியுதான்னு சொல்லி. சீனி வந்து நாங்கள் போடுறது அந்த கலர் வாரதுக்காக, சாடையான ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து வர்றதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா முறுக்கையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எங்களோட மார்மைட் முறுக்கெல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன். நீங்கள் எப்படி ஒரு கிளாஸில் கூட வைக்கலாம், ஏதாவது ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.